ஆரம்பத்துல நான் சாதாரண டெய்லரா இருந்தேன். அப்ப என்கிட்ட ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. என்னுடைய அந்த லிக்கருடைய பழக்கத்தை விட முடியல. அப்ப நான் சாப்பிட்டு நான் அப்ப ரெடிமேட் தைக்கிறதுனால அந்த ரெடிமேட் சட்டை ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்றது. இன்னைக்கு கார் 3 கார் இருக்கு. சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவரா இருக்கேன். உயர்வுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் காரணம். உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அருமையான அன்பு ஐயா அம்மா அவங்கள பார்க்க போறோம். பிரைஸ் லாடுமா, பிரைஸ் லாடுங்க ஐயா. ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஈரோட்ல அன்பு கார்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கார்மெண்ட்ஸ் நடத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்ல, கிரேஸ் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கார்மெண்ட்ஸ் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்த மலர் தொண்டு நிறுவனம்ங்கிற பேர்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு காப்பகத்தை அவங்க நடத்திட்டு வர்றாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். வாருங்கள், நம்ம அவங்க கூட பேசுவோம். ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில செய்த மகத்தான காரியங்களை நம்ம பேசுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை இன்னும் ஆண்டவரண்டை அழைத்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா அம்மா உங்களை பார்த்ததுல மறுபடியும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல உங்களுடைய சாட்சி அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அவங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். சொல்லுங்க ஐயா, உங்களை பற்றி உங்களுடைய ஆரம்பம், நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்துங்க இப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு ஹிந்துவா தான் இருந்தேன் நானு. ஓ சரி. ஹிந்துவா இருந்துட்டு என்னுடைய ஒரு நான் சாதாரண ஆரம்பத்துல நான் சாதாரண டெய்லரா இருந்தேங்க. டெய்லர் கடை வச்சிருந்தேன். டெய்லர். நீங்க டெய்லரா இருந்தீங்க? சரி 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 சரி. எனக்கு வந்து படிப்பு அறிவுன்றது அப்ப நான் வெறும் 5ஆவது தான் படிச்சிருக்கேன். ஓ சரி சரி சரி. 5ஆவது படிச்சுட்டு நான் டெய்லர் 5ஆவது கிளாஸ் முடிச்சுட்டு டெய்லர் வேலைக்கு போயிட்டேன். டெய்லர் தான் இருந்தேன். எங்க அப்பா ஒரு டெய்லர். ஓ சரி. அப்போ எங்க கம்யூனிட்டி நாங்க வந்து எங்க பண்டாரம் சொல்லுவாங்க, ஜாதி பண்டாரம் சொல்லுவாங்க. சரி சரி. அவங்க அந்த விக்கிரகத்தெல்லாம் பூஜை செய்யறது காரியம் அந்த மாதிரி கம்யூனிட்டி சேர்ந்தவன் நானு. ஓ சரி சரி. அப்போ டெய்லரா இருக்கிறப்போ டெய்லரா இருந்து டெய்லர் கடை வச்சு ஒரு தையல் மிஷின் வச்சு நான் டெய்லர் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி. நடத்திக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து நான் என்னுடைய அப்போ என்னுடைய மனைவி வந்து நர்ஸா இருந்தாங்க. நான் இப்ப திருமணம் செஞ்சு நர்ஸா இருந்தாங்க. அவங்க வந்து மலையாளிஸ், கேரளா. ஓ சரி சரி. கேரளா. நான் வந்து இங்க தமிழ்நாடு ஹிந்துவா இருந்தேன். ஓ சரி சரி. அப்போ வந்து நான் அப்படி ஒரு காதல் திருமணம் அந்த காலத்துல நான் செய்த ஒரு காரணத்தினால என்னுடைய குடும்பம் வந்து என்னை வந்து விலைக்கு வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரி சரி. தமிழ்நாட்டுக்காரன் ஒரு கேரளாக்காரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்ப எங்களுக்கு வந்து வேண்டாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நான் சரின்னு சொல்லிட்டு என்ன தனியா வந்துட்டு, அப்ப இப்படி எனக்கு எந்த ஒரு ரிலேஷன் சப்போர்ட்டிங்கோ எங்க ஃபேமிலியோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே கட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து அப்போ ஒரு பின்மாற்றத்துல தான் இருந்தேன். அதாவது நான் வந்து ஒரு லிக்கர் சாப்பிடுறது, மற்றபடி அப்படிதான் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிதான் எனக்கு ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி. ஓகே ஓகே. சரி சரி. அப்ப இவளை திருமணம் செய்த பிறகு இவ வந்து சிஎம்எஸ் சொல்லிட்டு கேரளா கிறிஸ்டியன், அவங்க கிறிஸ்டியன், பூர்வீகமா கிறிஸ்டியன். அப்ப இப்படி திருமணம் செஞ்ச காரணத்துல இவங்க வீட்லயும் ஊர்லயும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ வேண்டாம், நீ தமிழ்நாட்டுக்காரன் கல்யாணம் வரக்கூடாதுட்டாங்க. அப்போ ரொம்பவும் நான் ரொம்ப ஏழ்மையில தள்ளப்பட்டேன். அதாவது வேலைகள் சரியா செய்ய முடியல, கவனிக்க முடியல, எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்ல. எங்களை 2 சைடும் எங்களுக்கு வெறுத்து ஒதுக்கின காரணத்தினால எங்க 2 பேரும் ரொம்ப நாங்க வந்து சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நான் வந்து எனக்கு இந்த குடி பழக்கங்கள், மதுபான பழக்கங்கள் இருந்த ஒரு காரணத்துல வந்து எனக்கு ஒரு எந்த ஒரு வருமானம் இல்லாம இருந்த தையல் மிஷின் எல்லாம் வித்துட்டு, அப்ப வந்து அந்த டைம் தான் வந்து என்னுடைய மக கன்சீவ். அப்படி ஜாப் வேலைக்கு போயிட்டு இருந்தா இவருடைய வருமானத்தை வச்சுதான் நான் வாங்கி குடும்பம் நடத்த. குடும்பம் ஒரு சின்ன ஒரு வீடு தான், வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டுக்கும் வாடகை கொடுக்கறதுக்கு முடியாது, பாத்திரங்கள் பண்டங்கள் எதுவுமே இல்ல. அப்ப வந்து சின்ன ஒரு சீமன் அடுப்பு தான் இருக்கும். அந்த அடுப்பை வச்சுதான் நாங்க சமையல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு அரிசி இருக்கும், ஒரு நாளைக்கு எதுவுமே இருக்காது, சாப்பிடாம அப்படிதான் இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இவளுக்கு மாசமா கன்சீவ் ஆயிட்டா. முதல்ல கன்சீவ் ஆனதுனால அப்ப அந்த டைம்ல இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறப்போ அவளுக்கு வந்து அந்த டைம்ல டைஃபாய்டு, காமாலை, இது எல்லாமே எல்லா நோய்களும் ஒரே நேரத்துல ஆயிடுச்சு. அப்ப இவளுக்கு வந்து மக வந்து வயிற்றுல வந்து ஒரு 5 மாசம்
ஓ சரி 5 மாசம் கன்சீவா இருக்கிறா. அப்ப வேலைக்கும் போக முடியல. கன்சீவா இருக்கும்போது இப்படிப்பட்ட வியாதிகள் வந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு மருத்துவ செலவு செய்யறதுக்கு கூட என்னால முடியாத சூழ்நிலைகள், ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, வாய்ப்பே இல்லை. அப்போ நானும் வந்து கிடைக்கிற காசு வச்சு துன்மா இருக்குமா பின்மாட்டுறது அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழ்நிலை வந்து இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல பிளட் எல்லாம் இறக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில கூப்பிட்டு காமிக்கிற அளவுக்கு வசதி எனக்கு இல்ல. அந்த டைம்ல தான் வந்து சரி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டோம். ஈரோடு ஜிஹெச் அட்மிட் பண்ணிட்டேன். அட்மிட் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்கிறப்பதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஸ்டேஜ் ஆயிடுச்சு. மாசமா இருக்கிறா. ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து தலைய முடி எல்லாமே உதிர்ந்துருச்சு. தலையில முடியே கிடையாது, எல்லாம் மொட்டையடிச்சு இப்படி முடி வளரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு. அப்புறம் அந்த டைபாய்டு காய்ச்சல் அப்போ வயிறு மட்டும்தான் அப்படி பானையாட்டம் பெருசா இருக்கும். உடம்பு இது எல்லாமே டிபி நோயில் வந்து இப்படி எலும்பு மாதிரி அப்படியே ஒல்லியா விழு அப்படி ஒரு இதாயிடுச்சு. அப்ப அப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம். அங்க ஒரு பால் பன்னு கூட வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்ல. அப்ப என்ன, அப்போ வந்து இப்போ லேடிஸ் இருக்கிற வார்டுல வந்து ஜென்ஸ் தங்க கூடாது. அப்ப என்ன ஆஸ்பத்திரி வெளியில அந்த நைட்டு படுத்தோம்னா வெளியில விட மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் வாட்ச்மேன் ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் சொல்லி யாரையும் படுக்க விட மாட்டாங்க. அவனுக்கு படுக்கணும்னாக்க அவனுக்கு 50 பைசா 1 ரூபா கொடுக்கணும், காசு கொடுக்கணும். அந்த 50 காசு 1 ரூபா கொடுக்கறதோட எனக்கு சூழ்நிலை காசு இல்ல. அப்ப என்ன செய்வோம்னா அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட வந்து டீ கடையில லைனா இருக்கும். அப்ப டீ கடை எப்ப சாத்துவாங்க, எப்ப திறப்பாங்க, எப்ப சாத்துவாங்க, அந்த டைம் 11:30 மணி போய் அங்க டீ கடை வாசல்ல அங்க படுத்துக்குவேன். அப்ப என்கிட்ட ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த சைக்கிளும் வந்து என்ன பாஸ் போட்டேன். அந்த சைக்கிள் எடுக்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை. அப்புறம் சரிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு பிறகுதான் கேரளாவுக்கு வந்து அப்ப அந்த போன் தகவல் எதுவுமே இல்லை. அப்ப அந்த லெட்டர் மூலியமா போடுற தபால் போடுறது எடுக்கிறதான். அப்ப இவ வந்து உயிர் வாழ்றது ரொம்ப சிரமம், பிழைப்பு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை. கடைசி சூழ்நிலை எங்க அம்மா வீட்டுக்கே சென்னை அனுப்பிச்சுட்டுருங்க, அங்க நான் போயிடுறேன் அப்படி சொல்லி சொன்னதுனால அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இருந்த ஒரு சைக்கிளை காசு அடிப்பின்னு அந்த சைக்கிளை கொண்டு போய் எடைக்கு போட்டு அந்த காசை வச்சு எடுத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் கேரளாக்கு தான் முதல் முறை அப்பதான் போறோம். கேரளா போய் இவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு அப்புறம் கேரளா வீட்டுக்கு அங்க போறோம். அங்க போயிட்டு அப்புறம் இவருடைய சூழ்நிலைகள் இவருடைய உடல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க எல்லாம் கதறி எழுத ஆரம்பிச்சாங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே. உடனே அந்த நிமிஷமே வந்து போன மக இப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து உடனே ஒரு வண்டி கார் ஏற்பாடு பண்ணி கோட்டயம் மெடிக்கல் காலேஜ், கோட்டயத்துல மெடிக்கல் காலேஜ்ல கொண்டுட்டு போய் இவரை கூட்டிட்டு போறப்ப 6 மாசம் கர்ப்பிணியோட மெடிக்கல் காலேஜ் அட்மிட் பண்றாங்க. 8வது மாசம் திருப்பி கூட்டுறோம். 2 மாசம் மெடிக்கல் காலேஜ் அட்மிட். 2 மாசம் அங்கே இருக்காங்க. அப்பதான் வந்து உலகிட்ட டெவலப் ஆகி உடம்புலாம் நல்லா ரெடி ஆகி வந்து அந்த மாதிரி நினைச்சுங்க. அப்ப இவளை கொண்டு போய் கேரளா விட்டுட்டு எனக்கு இங்க எதுவுமே இல்லை, மிஷின்ஸ்ல எல்லாமே வித்து எதுவுமே இல்லை. அப்ப நான் வந்து இங்க அடிமையானதா அதுக்கு பிறகு நான் மறுபடியும் நான் இவளை விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க வந்துட்டேங்க. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 2 மாசம் இருக்கு, 1 மாசம் இருக்கா போய் பாட்டு. அப்ப இங்க வந்து நீங்க நான் வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். டெய்லரா வந்து இன்னொரு இடத்துல தொழில் டெய்லர் வேலை தெரியும் இல்லைங்களா, போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம என்ன செய்யணும், நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. சரி, அந்த வீட்டுல போய் நான் அங்க வெளியில படுத்துக்குவேன். எங்க அப்பா இப்ப தூங்குறாரு பாத்துட்டு அதுக்கு நாங்க வந்து படுத்துக்குவேன். என் அப்பா வந்து உங்களை இல்ல, அப்பா அம்மா எல்லாம் ஏத்துக்கலாம், அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அப்பா ஏற்றுக்கொள்ளாததுனால வீட்டுக்கு போகாம வெளியில பக்கத்து வீட்டு போய் அங்க நான் நைட் தங்கிக்கிறது. அம்மா எனக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு அப்பாவுக்கு தெரியாம அண்ணனுக்கு தெரியாம சாப்பாடை நைட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நான் சாப்பிடுவேன். மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு ஆத்துல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு மறுபடியும் கரை வேலைக்கு போறது அப்படியே இருந்துட்டு வச்சுங்களேன். அப்புறம் ஒரு இதுல வந்து பேபி இவங்களுக்கு டெலிவரி சுகப்பிரசவம் நடந்துச்சு கேரளாவில். அப்போ கேரளா ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குழந்தை பிறந்து ஒரு 10-30 நாள்லயே நாங்க இங்க எடுத்துட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி சரி. இங்க வந்த பிறகு இங்க இருந்தோம். இங்க தனியா ஒரு வீடு எடுத்து சிம்பிள் ஒரு வீடு எடுத்து இங்க இருந்தோம். இருந்தாலும் இங்க இருக்க முடியாத ஸ்டேஜ் ஆயிடுச்சு சூழ்நிலைகள். என்னால இங்க வெளியில தான் வேலைக்கு போயிட்டு தங்க முடியல, சரியான முடிக்க குழந்தை வளர்ப்பு எடுத்து முடியல, இல்ல பொருளாதார ரொம்ப சூழ்நிலை மோசம். என்னுடைய ஆக்டிவேட் நடவடிக்கை எனக்கு நான் லிக்கர் சாப்பிட்டு பிடிச்சிட்டு வேலைக்கு சரியா போகாம பிடிக்காம இருந்தனால அப்புறம் வந்துட்டு எங்க என்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, நீங்க சரி குழந்தைய மட்டும் அங்க கூட்டு வந்துரு அங்கேயே வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அப்புறம் என்ன பண்ணோம், நான் மறுபடியும் கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம். அங்கேயே போயிட்டோம். அங்க போயிட்டு அங்க ஒரு டெய்லர் கடை, ஏன்னா வேலை தெரியும்னாலும் சின்னதாக ஒரு டெய்லர் கடை வச்சுட்டு
அங்கேயே ஒரு 3 வருஷம் அங்க செட்டில் ஆயிட்டோம். கேரளாவில் வீட்டுல அங்க செட்டில் ஆயிட்டோம். 3 வருஷமா அங்க ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி அங்கதான் இருந்தோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை 2வது பையன் கன்சீவ் ஆகி அவனும் குழந்தை பிறந்துருச்சு. 2வது குழந்தை அங்க பிறந்துருச்சு. அப்படி இருக்க அங்கேயே என்னால அங்க கடன் எல்லாம் நிறைய பண்ணிட்டு நானு அங்க போன இடத்துல அங்கேயும் கடன் ஆயிடுச்சு. வாடகை கட்ட முடியல. பொருளாதார சூழ்நிலை ரொம்ப அங்கேயும் நெருக்கடியில ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னுடைய மாமனார் தவறிட்டாரு. அவரு கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டிங் இருந்தாரு. அப்புறம் மச்சம்ல இருக்காங்க. அவங்க வேலையை கவனிச்சுட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. வாடகை வீட்டுல தான் தங்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்புறம் வந்து சரி இதுக்கு மேல நீங்க இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுன்னு கடன்காரன் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க முடியல. இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல. அப்புறம் சரி நம்ம ஊர் சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெய்லர் கிட்ட 2 மிஷின்ல வச்சிருந்தேன். அந்த மிஷின்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, அவனும் டெய்லர், அவங்ககிட்ட பேசி கொடுத்துட்டு அந்த கிடைச்ச ஒரு அமௌண்ட், துச்சமான அமௌண்ட் வாங்கிட்டு இருந்த அந்த பர்னிச்சர் உங்க அப்பா எனக்கு கொடுத்துருந்தாங்க, கட்டில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுல தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வித்துட்டு பொருட்களையும் அங்கேயே மறுபடியும் கொடுத்துட்டீங்க. எல்லாம் வித்துட்டோம். கட்டல் அதெல்லாம் வித்துட்டீங்க. அங்க இருந்து எடுத்தது ஒரு 2-3 ஈய பாத்திரம், கொஞ்சம் சாப்பிட்ற தட்டு, இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க அங்க இருந்து ஊர்ட்ட ஓடி போயிட்டேன்னு சொல்லுவீங்களா, எஸ்கேப். கடன்காரனுக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்க. நான் அங்க இருந்து 2 மிஷின் வித்தது யாருக்கும் தெரியாது. அந்த பொருள்கள் வித்து யாருக்கும் தெரியாது. யாருன்னா ரொம்ப முக்கியமான தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு ஒரே நைட்டு 8:30 மணிக்கு ட்ரெயின். அந்த 8:30 மணி ட்ரெயின்ல இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நானும் இவ்வளோ ட்ரெயின் ஏறி அந்த இருக்க ஒரு பாத்திரங்களோட ஒரு மூட்டை முடிச்சோட அங்க இருந்து நேரா ஈரோடு வந்து மறுபடியும் இறங்கிட்டோம். இங்க வந்து இறங்கின பிறகு இங்க மறுபடியும் இங்கே ஈரோடு வந்துட்டோம். இங்க வந்து மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு வீடு வாடகை எடுத்து இங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு. அப்ப வந்து இவ்வளவு சூழ்நிலையில அம்மா வந்து ரொம்ப பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எங்க வந்து இவளும் வந்து அப்புறம் இவளுக்கு நர்ஸ் தானே, வேலை தெரியுங்களா. அப்புறம் இவளும் ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டா. குழந்தை பையனும் பொண்ணு எங்க அம்மா கொஞ்சம் அப்போ பாத்துக்குவாங்க, வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் டியூட்டி முடிச்சு வந்து பாத்துட்டுருவா. அப்போ வந்து என்னுடைய அந்த லிக்கருடைய பழக்கத்தை விட முடியல. அப்போ நான் சாப்பிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, அப்புறம் நான் இப்போ ரெடிமேடு தைக்கிறது, அந்த ரெடிமேட் ஷர்ட்டு அதை வாங்கி என்ன செய்யணும், வேற ஒருத்தட்ட காலையில போனா சட்டை எடுக்கணும். அதான் இன்னைக்கு நம்ம தேவைப்படுற சட்டையை எடுத்து பேக்ல அடிக்குவேன். அடிக்கிட்டு ஊரா போய் வியாபாரம் பண்றது. அதாவது இப்ப தோல்ல பேக்க போட்டுக்கிட்டு சட்டை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஏரியா நடந்த ஒரு ஆபீஸுக்கு, சந்தையில, மார்க்கெட்ல, பஜார்ல அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்து மறுபடியும் கணக்கு ஒப்படைச்சிடணும். இன்னைக்கு இவ்வளவு பீஸ் எடுத்தேன், அவ்வளவு பீஸ் ரெடிமேட் சட்டை எடுத்து வித்துட்டு அவங்க ஒப்படைச்சு பணத்தையும் கொடுத்தோம். அது மீதி பணம் இருக்கிறது எனக்கு அப்படி எடுத்துட்டு வந்துடணும். அப்படி எடுத்துட்டு வந்து அப்படி அந்த இதான் நடந்துட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வண்டி ஓட்டுறப்ப சின்ன அப்போ எனக்கு ஒரு M80 ஒரு வண்டி, பழைய வண்டி வாங்கிட்டேன். அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றப்போ ஒரு நாய் குறுக்குல வந்துருச்சு. நாய் குறுக்குல வந்து கீழே விழுந்துறப்ப கொஞ்சம் முட்டி பிராக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆமா. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்னன்னா, இவ வந்து கிறிஸ்டினா இருக்கனால இப்ப நாங்க போயிட்டு இருக்கிற சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தப்போ அப்பயே போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாம 4 படம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சர்ச்சுக்கு தான் போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான அவங்க சர்ச்சுக்கு 2 குழந்தைங்க கூட்டிட்டு போயிருவா. சர்ச்சுக்கு போனாக்க நான் போய் சத்தம் போடுவேன், நீ சர்ச்சுக்கு போற எல்லாம் போக கூட வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுவேன், விட மாட்டேன். அந்த அன்னைக்கு என்ன செய்வேன், நேரமா நான் எங்கேயாச்சும் வியாபாரத்துக்கு போயிட்டு நேரமா வந்துட்டு கறி மீன்ல எடுத்து வீட்டு வச்சு நாங்க செஞ்சு கொடு, செய்யாத செய்யன்னு சொல்லுவேன். சர்ச்சுக்கு போகாதபடி தடை செய்வீங்க. ஆமா, அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கிறப்போ நான் மேல சர்ச் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கேன், கீழே போய் கட்டட்டான்னு நான் நின்னுக்குவேன். 11 மணிக்கு சர்ச்சும் 10:50 கீழே போய் நின்னுக்குவேன். அவங்க போக கூடாது வாட்ச் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நேரா வந்து வீட்டுல வந்து ஒரே சண்டையா தான் இருக்கும். அப்படி ஒரு இருக்கிறப்ப சூழ்நிலை நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்புறம் சர்ச் விசுவாசிங்க, பாஸ்டர் இவங்கெல்லாம் உங்களை விசாரிக்க வராங்க. விசாரிக்கிறது வந்து என்னை அப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னுடைய ரிலேஷன்ஸ் யாரும் வரல, படுக்க ஆரம்பிச்சேன் முடியல. அப்ப வந்து பார்த்துட்டு அப்போ பாஸ்டே சொன்னாரு, இப்ப நான் போயிட்டு இருக்கிற சர்ச் பாஸ்டேன்னு சொன்னாரு, பிரதர் ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா இருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நல்லா நோட்டி முடிஞ்சா சர்ச்சுக்கு வந்து சும்மா நீங்க எதாச்சும் வந்து உட்காருங்க, பாருங்க, நீங்க என்ன சரி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பாஸ்டியா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து
நல்லா பிறகு அப்புறம் சர்ச்சுக்கு வந்து முதல் முறையா நான் போனேன். போயிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, ஆராதனை என்ன, இப்படி என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த உடனே யாரு, இயேசு கிருஷ்ணா யாரு, இயேசுன்றது தெரியும், என்ன இப்படி என்ன தெரியாது. அப்படியே போய் சர்ச்சில் உட்காந்து ஒரு வாரம் போக ஆரம்பிச்சேன். மறுபடியும் 2 வாரம் போக ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு போனா கொஞ்சம் 10 நிமிஷம் மேல இருப்பேன், கீழே வந்துடுவேன். 2 வாரம் போனா கொஞ்ச நேரம் இருக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நாள் பட சர்ச்சுக்கு ஃபுல்லா போக ஆரம்பிச்சேன். அப்படி போயிட்டு சந்தர்ப்பம் என்னுடைய லைஃப் அப்படியே மாற ஆரம்பிச்சது. சரி சரி. உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள். அப்ப என்னுடைய அந்த மதுபானத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை, அதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சு. அப்புறம் தான் என்ன தெரிய ஆரம்பிச்சு கொஞ்சம். அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப அப்புறம் பாசியாப்போ அவ்வளவுக்கு இன்வால்வ், நல்ல சர்ச்சுக்கு இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சுக்கு நல்லா இன்வால்வ் ஆகிட்டேன். வாரம் தொடர்ந்து போறது, பிடிக்கிறவங்களோட நான் போறது வர்றது. சரி. எங்களுடைய கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் மாறிச்சு. அப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பாஸ்டர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு நீ வந்து நீங்க எடுத்துட்டு ஊரா சந்தையா போய் பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு டெய்லர் வேலை தெரியுன்றீங்க, ஏதாவது மிஷினை வாங்கி ஒரு இடத்துல போட்டு நீங்களே சட்டை தயார் பண்ணி நீங்களே சேல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆலோசனை கொடுத்தாரு. அப்புறம் அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் வந்து மிஷின் வாங்கறதுக்கு உண்டான பணம் எங்கிட்ட இல்ல. அந்த காலத்துல மிஷின் வந்து 5000 ரூபா தான். 5000 ரூபாய் பணம் போட்டு மிஷின் வாங்கி ரெடி பண்றது பணம் இல்ல. அப்போ ஒரு சந்தர்ப்பம் சொன்னா, இப்ப இவங்கிட்ட ஒரு சேமிப்பு கொஞ்சம் இருந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தா, அந்த சேமிப்பு வச்சு பணம் கொஞ்சம் கொடுத்தாங்க. ரெடி பண்ணி ஒரே ஒரு தையல் மிஷினை வச்சு ஒரு சின்ன ஒரு கடை எடுத்து ஆரம்பிச்சோம். அந்த கடையை பாஸ்டர் தான் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு. அப்ப அந்த ஒரு மிஷின் தைச்சு மறுபடியும் 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சு. அதன் பிறகு வந்து கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆச்சு. அப்புறம் ஒரு வண்டி வாங்க ஆரம்பிச்சோம், 2 வீலரு. அதுக்கு பிறகு வந்து சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி எல்லாம் நடந்து எனக்கே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய உயர்வுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் காரணம்ன்றது அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த தக்க சமயத்துல அந்த பொருளாதாரத்துல எப்படி நான் சந்திக்கிறேன், எப்படி வருது, எப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா நினைக்கிறோம், ஜெபம் பண்றோம், இது வரைக்கும் நடத்துறாரு, ஆண்டவரே நடத்துறாரு. ஆமா. சரி 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 சரி. எதுவுமே ஃபெயிலர் ஆனதில்லை. எந்த சூழ்நிலை ஃபெயில் ஆனதில்லை. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல சின்னதொரு இடம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய சொந்த வீடு இருக்கிற இடத்த இடம் வாங்கினோம். இடத்த வாங்கி எப்படி இடம் வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியல. அதனுடைய பண தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டோம்ன்றது எங்களுக்கு தெரியல. வாங்கிட்டோம். தக்க சமயத்தில் ஆண்டவர் கொடுத்தார், அட்வான்ஸ் கொடுக்க தொகை கொடுத்தார். அதை எழுதி வாங்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்துல கடைசியில 10 அதையும் நடத்தினாரு. கரெக்டா அங்க சீட்டு போட்டிருந்தோம், கொஞ்சம் காசுல சேமிச்சு வச்சிருந்தோம், அது எல்லாம் நடத்தினாரு. அப்படி கொஞ்சமா உயர்வாச்சு. அப்புறம் அந்த அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு, அப்ப அன்னைக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோம். இப்படி வீடு கட்டுன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்களும் உங்களையும் ஆண்டவர் விருத்தி அடைய செஞ்சார். அது ஆண்டவருடைய மகிமை. அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் போய் இன்வால்வ்மெண்ட் ஆகி சர்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்காகவே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. சர்ச்சில் வந்து எந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு அந்த சர்ச் இன்னைக்கு வரைக்கும் நிலைநின்று இருக்கிறேன். எந்த சர்ச்சில் எனக்கு வேண்டாம் கால் எடுத்து கூட சொல்லியிருந்தோம், அதே சர்ச்சுக்கு போய் அதே சர்ச் அதே பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்து நாங்க குடும்பமா எத்தனை வருஷமா இப்ப அதே சர்ச்சில் இருக்கு? 23 வருஷம் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சிலேயே 23 வருஷமா. ஆமா, 23 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு அந்த சர்ச்சினுடைய தேவைகள் அனைத்தையுமே, அதாவது ஆண்டவர் ஒரு சர்ச்சுன்னு எடுத்துட்டா ஒருத்தர் ஒரு ரிஸ்க வச்சிருப்பாரு. அதாவது ஒரு சர்ச்சுக்குன்னு வந்து ஒரு சாதாரண ஒரு சர்ச்சை சுத்தம் பண்றது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஏற்படுத்தி தந்திருப்பாரு. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு உறுதுணையா ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு வேலைகளுக்கு ஒவ்வொரு வச்சிருப்பாரு, ஆட்கள் தயாரிப்பு. அப்படி பாக்குறப்ப அந்த சர்ச்சுடைய தேவைகளுக்காக, அதாவது ஒரு சர்ச்சில் பிரச்சனைகளா, வெளியில் பப்ளிக் ஏதாவது பிரச்சனையா, சர்ச்சு இடம் மாத்தணும், இடம் பாக்குறதுக்கு ஒரு பிரச்சனையா, இடம் வாங்கணும், இடம் கட்டடத்தை கட்டணும், அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய பயன்படுத்தி இன்னைக்கு எங்க சர்ச்சு சொந்த பில்டிங் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 crore வேல்யூ 1 crore. அது பாஸ்டுக்கு வந்து
அதாவது பாஸ்ட் இருக்கக்கூடிய இடம் வாங்கி கொடுத்தது நான் தான். நான் தானே, அதாவது மணி அவருது முன்னாடி இருந்து ஊழியக்காரன்றதுனால இங்க பப்ளிக்ல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பொலிட்டிக்கல் லெவல்ல, அதாவது மற்றபடி எதுவும் நம்ம வந்து எல்லாம் இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கலையும் நான் இருக்கேன். அந்த இதுல இருக்கேன். இப்ப இந்த நாமக்கல் இந்த மாவட்டத்துல வந்து சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவரா இருக்கேன். எல்லா விதத்திலுமே அந்த சர்ச் மூலியமா ஆண்டவருக்கு போதவருக்கு உறுதுணையா பின்புலமா இருந்து நீங்க செயல்படுறீங்க. எங்க குடும்பமே இருக்கும். பிரைஸ் காட். எல்லாமே இருக்கும். பிரைஸ் காட். அப்ப இம்மட்டுமா நீங்க உயர்வடைந்ததுக்கு போதவருடைய குடும்பத்தோடு கூட ஊழியத்திற்கு சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் ஆண்டவருக்கு தான் அவருக்கு கர்த்தர் இம்மட்டுமா இவங்களை ஆசீர்வதிச்சு. எந்த இடத்துல வெக்கப்பட்டு கேவலப்பட்டு கேரளாவில இருந்து நைட்டா ஊரோட்டு ஓடி வந்தோமோ அந்த இடத்துலயே அதே ஊர்ல ஒரு லேண்டு 15 சென்ட் இடம் வாங்கி நல்ல ஒரு வீட்டை கட்டி அங்கே எனக்கு ஒரு வீடு கொடுத்தார். அதே மாதிரி எந்த வேலையில் செய்தாலுமே அந்த ஒரே ஒரு சாதனம், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணி ஜெபம் ஆரம்பிச்சு அதே பாஸ்ட் வச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எங்க குடும்பத்துல எந்த ஒரு எல்லா விஷயமும் அவர்கிட்ட ட்ரை பண்ணி ஆரம்பிச்சு செய்வோம். அவரோட கிருபையில நடத்திருக்காரு. கேரளாவில் வீடு வாங்கினப்பையும், வீடு கட்டுறப்பையும் சரி, இங்க வீடு வாங்கி இங்க இடம் கட்டுறப்பையும் சரி, ஒரு சாதாரண ஒரு வாகனம் வாங்கினா சரி, ஒரு சாதாரண ஒரு மிஷின் வாங்கினா சரி, வீட்டுக்கு ஒரு தேவையான பொருட்கள் வாங்கினா சரி, ஜெபம் பண்ணி அவரை கூட ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஊழியரை கனம் பண்ணுகிறதுல செய்வீங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து மொத்தத்துல வட்டம் பூஜ்ஜியத்துல தான் ஆரம்பிச்சது. எதுவுமே இல்லை, வெறுமையில யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, குப்பையும் தூசியமா தான் இருந்தது, எதுவுமே இல்லை. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆதரவற்று இல்லம் நடத்துறேன் குழந்தைகளை. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஆதரவற்று? அது ஆக்சுவலா வந்து நான் படிப்பறிவு எனக்கு இல்லை. சரி, ஏதாச்சும் நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுல மகள் இதுல மனைவியுடைய மகனுடைய இதுல சப்போர்ட்டிங் வந்து நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி ஆதரவோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் படிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற தாழ்மையில ஒரு 15 வருஷமா நான் நடத்திட்டு இருக்கேன். தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த 15 வருஷத்துல 380 குழந்தைகள் என்ன எடுத்து வந்து பயின்றுட்டு படி முடிச்சுட்டு படிப்பு முடிச்சு வெளியே போயிருக்காங்க. 380 பேருங்க. அவங்க வந்து மேரேஜ் ஆயிருக்கு, ஃபேமிலி செட்டில் இருக்காங்க, ஜாப் இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு எப்படி சொல்றது, நல்ல பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு BE இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன். நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு மருமகன் கிடைச்சிருக்காரு. அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தோம். மகனையும் நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு முடிச்சு அவனுக்கு திருமணம் செஞ்சு முடிச்சிட்டோம். குழந்தை இல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் தருவாருன்னு இத்தனை தந்தோர் அதுவும் தருவாரு. என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பேரன் பேத்தி எங்களுக்கு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு ஒரு வாகனம் கூட இல்லாம இருந்தோம். இன்னைக்கு கார் 3 கார் இருக்கு. 3 கார் வச்சிருக்கோம். 2 வீலர் வந்து 3 வண்டி இருக்கு. வீடு வந்து கேரளாவில் ஒரு வீடு, ஈரோட்ல ஒரு வீடு. வீடு வந்து 3 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர் கம்பெனி, செகண்ட் ஃப்ளோர் வீடு, தேர்ட் ஃப்ளோர் கட்டிங் பேக்கிங் ஐன்ஸ் கம்பெனி. அது இல்லாம லேண்ட் ஒரு 4 இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறோம். இது அத்தனையுமே அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம் எங்க குடும்பத்து மேல எங்க மேல இருந்ததுனால நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள் எங்க குடும்பத்திலேயே, எங்க ரிலேஷன்லயோ, எங்க ஆட்களையோ வந்து இவன் எப்படி இப்படி எதுவுமே இல்லாம இருந்தா இப்படி இவனுடைய உயர்வு எப்படி என்ன ஏதுன்றது அவங்க சிந்திக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு எங்களுக்கு ஆண்டவத்துல கொடுக்குறாரு, எங்களுக்கு எப்படி நடக்குது எங்களுக்கே தெரியல. அவங்க இதுக்கு மேல செய்வாங்க இல்லைங்களா? அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்க அதை பத்தி பொருட்படுத்துறது இல்ல. எங்களுக்குன்னு கொடுக்கறது, எங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையை ஒருபோது தட்டுப்படாம நிறைவேறிக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு தையல் மிஷின் வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 கார்மெண்ட்ஸ் இருக்கு. 2 கார்மெண்ட்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட மிஷினரிஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 மிஷினரிஸ் வச்சிருக்கோம். இடத்துல எங்க மூலியமா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து வாழ்வடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு
மகிமை. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை உயர்த்தி வைக்கிறவர். உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வுகளை தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். ஏன்னா அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க பூஜ்ஜியமா இருக்கிறோமே, நாங்க மேலே எழும்புவோமா அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அருமையான ஐயாவுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இப்ப நம்ம அம்மாட்ட ஒரு விஷயத்த நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து பாருங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, ஐயா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா, எல்லாவற்றையும் வித்து அப்படிப்பட்ட சூழல்ல அவரை மட்டுமே நம்பி உங்களுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட பாரம் இருந்தது? இதை நீங்க எப்படி மேற்கொண்டீங்க? அல்லது இந்த குடும்பம் மேல் எழும்புவதற்கு உங்களுடைய இருதயத்தின் பாரம் எப்படி இருந்தது? அதை ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் அப்படிங்கிறது? இவரு இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கும் போது எல்லாமே நான் ஜெபம் பண்ணும். கர்த்தர் இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை என்னுள்ள ஒரு வசனம் என் வாழ்க்கையில அப்படி நடத்திட்டு இருந்தாங்க. அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வசனத்தை நீங்க பிடிச்சு நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ரேயர்ல தான் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனை, பிள்ளைங்களோட லைஃபு, அவங்களோட படிப்பின் காரியங்களை, எனக்கு வேலை, இதெல்லாமே என்னால செய்யறதுக்கான கர்த்தர் தான் எனக்கு பலத்தை கொடுத்தாரு. ரொம்ப சூழ்நிலை எல்லாம் ரொம்ப இதா இருக்கும்போது எல்லாமே கர்த்தர் இடத்துல நான் ரொம்ப கர்த்தரை நான் முருக பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிடிச்சுதான் நீங்க மேல எழுப்பி இருக்கிறீங்க. எனக்கு ஒரு தைரியத்தை அவருதான் கொடுப்பாருங்க. ஒவ்வொரு வசனம் மூலியமா பேசுவாருங்க. நான் ரொம்ப நேரம் ரொம்ப இதா இருக்கிற டைமிங்ல நான் அந்த ரூம்ல போய் ப்ரேயர் பண்ணி கர்த்தரிடத்துல எனக்கு நீ அடுத்த ஸ்டெப் நான் எப்படி வைக்கிறது கர்த்தர்கிட்ட கேட்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் 4 வசனத்தின் முடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் போதிச்சு தருவாங்க. நான் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இன்னைக்கு நான் எப்படி இன்னைக்கு இந்த நாளை எப்படி நான் முடிக்கணும், இந்த நாள் என்னென்ன காரியங்கள் செய்யணும் எனக்கு தெரியலப்பா, நீங்க தான் எனக்கு முன்னாடியே நடந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நடக்க வேண்டிய வழி நீங்க தான் காட்டணும். ஆனா எனக்கு யாருமே சொல்லி தரதுக்கு ஆள் இல்லைங்க. அப்படி ஒரு நிலைமையில நீங்க தான் செய்யணும், நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சதுமே ப்ரேயர் பண்ணிடுங்க. அப்புறம் அவரோட பாதத்துல நான் சொல்லிடுவேன், என்ன முழுவதுமா என்னோட கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன், ஆனால் இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கிறதுனால அவங்க முன்னாடி நம்ம வைக்கப்பட்டு போகக்கூடாதுங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியிலும் அதே மாதிரி நான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு சாட்சியாய் அவங்கள எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இப்போ ஒருத்தரா ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. யாருடைய குடும்பத்துல? இவரோட ஐயாவுடைய குடும்பத்துல. ஆமாங்க, அண்ணன் பையன். ஆமாங்க, அவனை இந்த மாதிரி ரெசிப்புக்குள்ளா கொண்டுட்டு வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் ஃபேமிலியா இப்ப நல்லா இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள இனியும் ஒவ்வொருத்தரா கர்த்தருக்குள்ள வரணும்னு தான் என்னோட ஆசை. கர்த்தர் இதுக்குதான் என்னை இந்த இடத்துல ஒரு ஹிந்துவா இருந்தவரே கொண்டு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி அவங்களே ரெசிபுலாய் நடத்துறதுக்கு தான் என்ன தெரிந்து கொண்டது. எனக்கு இப்பதான் அப்ப எல்லாம் நானு எதுக்குதான் இப்படி பண்ணோம் அப்படி இப்படின்னு நான் நினைச்சேங்க. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக தான் செய்தாங்கன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயமா இந்த நேரத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். அவங்க ஆண்டவரை அந்த அளவு அறியாத காலத்துல அவங்க அப்படி லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே நீங்க இந்த சாட்சியை பார்த்துட்டு நானும் அப்படி திருமணம் பண்ணிட்டு இது நன்மைக்காக அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க. அவங்க அதற்கப்புறம் ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க அந்த காலத்துல ஆண்டவரை அறியாத காலங்கள்ல அவங்க வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால ஆண்டவரை மட்டுமாய் வைத்திருக்கிறேன். சொல்லுங்கம்மா. இப்ப அநேகருக்காக ஜெபிக்கவும் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். உங்களை ஆண்டவர் உயர்த்தினதற்கு ஒரு முக்கிய காரணமே நிச்சயமா ஜெபம்தான். ஆமாங்க, ஜெபம்தான். எல்லா ஜெப வாழ்க்கையில தான் எல்லா வெற்றி கிடைக்கும் ஒரு இது. அநேகருக்கு சொல்லி கொடுக்கவும் அநேகர் இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் என்ன கர்த்தருக்கு சாட்சியா நிறுத்தி இருக்கேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நான் உங்களுடைய வாழ்க்கையில
இப்ப நீங்க சொன்ன சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் 2 விஷயத்த நான் புரிஞ்சு கொண்டேன். ஒன்று உங்களுடைய ஜெபமும், 2வது நீங்க ஆண்டவருக்காய் ஆண்டவருடைய ஊழியங்களுக்காய் படுகிற பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து இந்த அளவுக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை மட்டும் இல்ல, உங்க சந்ததிகளையும் கர்த்தர் நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வீடியோவை, இந்த சாட்சிய பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட போராட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. தாயார் பாருங்களேன், அவங்க அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்கள்ல ஆண்டவரை பற்றி கொண்டதுனால, அவருடைய வசனத்தை பற்றி கொண்டதுனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்களை போதிச்சு வழிநடத்தினார். இன்னைக்கு ஒரு உயர்வான ஸ்தலங்கள்ல கண்மலைகளின் மேல அவங்களை உயர்த்தி இருக்கிறது போல, கண்மலைகளின் மேல உயர்த்துவேன் அப்படிங்கிற வசனத்தின்படி அவங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். சோ நீங்களும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்காக நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உடைய திருமுகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். அருமையான ஐயாவை ஆண்டவரே நீங்க அப்படி அழைத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற உடைய அன்பு தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய தாழ்வுல ஆண்டவரே நீங்க தூக்கி எடுத்தீங்களே, அவங்களை நினைத்தீங்களே, நன்றி அப்பா. இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி வச்சிருக்கிறீங்க, அநேக பிள்ளைகளை ஆண்டவரே சரியான பாதையில நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீங்கப்பா. இம்மட்டுமாய் அவர்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில, தொய்ந்து போயிருக்கிற அவருடைய வியாபாரங்களில ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுவீராக. பொருளாதாரங்களிலே இழந்து கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பெருக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரை இப்படிப்பட்ட சாட்சியாய் உமக்காக எழும்பும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆமா, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். இவர்களைப் போல, இவர்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்னா ஆமா, நீங்க கீழே காண்கிற எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொண்டு சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.